சிவமங்கலம். குமரா, உன்னை இங்கு காலத்தின் கட்டாயம் களத்திற்கு அழைத்து வந்திருக்கலாம். காலத்தின் கட்டாயமே உன்னை இங்கு கொண்டு வந்தது. நீ வேண்டி வரவில்லை. இந்த முகம், இந்த ஊர், இந்த பேர் எதையும் கேட்கவில்லை. வந்து விட்டாய். இப்ப காலத்தின் கட்டாயம் உன்னை இந்த களத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது, அவ்வளவுதான். ஆனா உன் வாழ்வு யார் கட்டாயத்திலும் அமையக்கூடாது என்பதை மறந்து விடாதே. நீ ஒரு சர்வ சுதந்திரன், விடுதலை அடைந்த சர்வ சுதந்திரன். நீ சுத்த தந்திரத்தினால் உன்னை விடுதலை செய்து கொள்ளும் ஒரு சுதந்திர பறவை என்பதை மறந்து விடாதே. இப்ப இந்த காலத்தின் கட்டாயம்தான் இங்கு நீ வர வைத்தது காலத்தின் கட்டாயம். ஆனா வந்தது எது? ஆமா, அந்த கடல் இங்கு ஒரு துளியை வருவித்திருக்கிறது. அந்த கடலின் உள்ள ஒரு துளியை இங்கு ஒரு கூட்டடை ஆத்துவம் என தனியே விட்டிருக்கிறது. வந்திருப்பது அதுவே தான், அளவில் சிறியதாய் இருக்கிறது. அது அடித்தரை கரை அறுத்த கடல் சேர் கடலாய் சிவசாகரமாய் இருக்கிறது. நீ ஒரு துளியாய் இருக்கிறாய். இதுதான் நிச்சயம். அப்ப இந்த வாழ்வு அப்படின்றது யார் கட்டாயத்தின் பெயராலும் அமையக்கூடாது. உன்னுடைய சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாது, விடுதலை உணர்வு பாதிக்கப்படக்கூடாது, உன்னுடைய தன்னிறைவு பாதிக்கப்படக்கூடாது. அவ்வளவுதான். இதை நம்ம உறுதி செஞ்சுக்கணும். ஆனா இது இவ்விதம் தான் இந்த களம் அமைக்கப்பட்டிருக்கான்னு பாரு. இல்லை, எல்லாமே நிர்பந்தங்கள், செலுத்துதல்கள். ஏன்னா இங்கு முன்னமே ஒரு பாதை இருந்தது, முன்னமே இங்கு சில நியதிகள் இருந்தது, இங்கு முன்னமே ஒரு பெரு ஓட்டம் இருந்தது. நிகழ்ந்த நிகழ்வு ஒன்று திரும்ப திரும்ப நிகழ்வதுதான் உலக நியதி என்கின்ற பெயரால் எல்லாம் ஒரு வட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். அதில் அது சுதந்திரத்தை தொலைத்தது, விடுதலையை தொலைத்தது, ஒரு குறைந்தபட்ச இயல்பு, அன்பு, இன்ப, ஆனந்த நிலையை தொலைத்தது, மனிதம் தொலைத்தது. சந்தை காடானது பார் இந்த சகம். மறந்து விடாதே குமரா, இதெல்லாம் சந்தை கடையா ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லாமே ஒரு பெரு நோக்கம் கொண்டு அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது அது அவ்விதம் தான், அவ்வளவுதான். இங்கு வாழ்வில் ஒரு அங்கம்தான் தேகம் வளர்க்கிறதே தவிர மற்றபடி வாழ்வே அது இல்லை. வாழ்வுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். உள் வாங்கிற சொல்லுக்குள்ள இருந்துதான் வாழ்வுங்கிற சொல் பிறந்தது. வாழ்வு உனக்கு புரியணும்னா உள்ள வரணும், ஆழ்ந்திருக்கணும், மனம் தாழ்ந்திருக்கணும். அப்போதான் வாழ்ந்த அனுபவத்தை நீ பெற முடியும். நம்ம ஆழ்ந்து அப்படியே தக்க போல கடலுக்கு மேல தக்க போல வாழ்ந்திருக்கோம். அதனால நம்ம கடலினுடைய இயல் ஆழ அழுத்தம் அதற்கு புலப்படவில்லை. அதுதான் தன்னுடைய தன்னியல்பு நினைச்சிட்டு இருக்கு. இல்லை, ஆழ செல்ல செல்லதான் அந்த ஞானத்தின் அழுத்தம் புலப்படும். தன்னுடைய மனோபலம், ஆன்ம பலம் புலப்படும். அங்குதான் நம்மளுடைய இந்த ஆனந்த உருவம் நமக்கு புலப்படும். ஆனா இன்னைக்கு எல்லாம் வேற மாதிரி ஆக்கப்பட்டிருக்கு குமரா, அவ்வளவுதான். அதனால இங்க எல்லாம் பாரு, நீ உன் தண்ணி இயல்புலதான் இயங்குறியா? இல்ல, ஒரு கட்டாயம் இருக்கு. இங்க நம்மள ஒண்ணு செலுத்துது, பின்புலத்துல ஒண்ணு இருக்கு. ஆமா, ஆனா பொது நியதி என்ன இங்க இந்த இந்த மண் வகுத்தது அப்படின்னா, அந்த புல்லுயிரிலிருந்து இந்த யானை வரை, இங்கு எறும்பு முதல் யானை வரை எதுவும் தாவர சங்கமத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுல மனம் கொண்ட மனிதன் என நீ வைக்கப்பட்டாய், இதம் கொண்ட இதயம் உடையவன் என நீ கட்டமைக்கப்பட்டாய். அறிவின் பெயரால எந்த பிணக்குகளிலிருந்து, எந்த முடிச்சுகளிலிருந்தும், எதிலிருந்தும் உன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். ஆழ்ந்து சிந்தித்தா நம்மளுடைய உடலில் இருந்து கூட நம்மளை விடுவிச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு உண்மையானதும் கூட தான் சொல்றேன். இதை ஒரு பொறுமானமா கருதுனா பொறுமானமானதுதான், பொறுமானம் இல்லாதது அப்படின்னு கருதுனா அவ்வளவுதான். கொண்ட கொள்கைகள் இருக்கு, நம்பிக்கைகள் இருக்கு, இவ்வளவுதான் நிலைப்பாடு. ஆனா இந்த களம்ங்கிறது அறம், அவ்வளவுதான். இந்த மனத்தின் பெயரால், இந்த அறிவின் பெயரால் ஒரு அறத்தையும் ஒரு அற வாழ்வையும் வாழ்றது. நீ மனிதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாய். அதனால் உனக்கு வைக்கப்பட்டிருக்கும் சவாலே இந்த மனிதம் காத்தல் தான். ஆனா இந்த உலகங்கிறது கோடி கோடி குண பிளவுகளினாலும் அவரவர் ஆயிரம் சித்தாந்தங்களினாலும் அங்கு செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றனர். அங்கு இறை தன் திறமையை இங்கு தனித்தனி முகம் வைத்து, குணம் வைத்து,
கோடி கோடி மனிதர்கள் கோடி கோடி விதத்தில் முகத்தில் சொல்லில் செயலில் நிலைநிறுத்தி வைத்திருக்கும் தனி பரமது இந்த தன்மையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இங்க நம்ம வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே சகோதரங்கள் தான். இதற்குள்ளதான் நம்ம பேதம், அதுகிட்டதான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம், அதுகிட்டதான் பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதை இந்த உலகம் உணர்தானா? இந்த உலகம் உணர்ந்தா என்ன, உணராட்டினா நீ விடுதலை அடைய வேண்டும். இந்த சகத்தை மாற்ற முடியுமா? எவ்வாறு மாற்ற முடியும் குமரா? அது யாராலும் முடியாது. உன்னை படைத்த பரமே வந்தாலும் முடியாது. அவ்வளவுதான். அங்க அவனவன் அவனவனுக்குள் இருக்கிறான். திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி நீ தான் மாற முடியுமே தவிர இந்த சகத்தை தொடக்கூட முடியாது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் மர்மம் இறையெனில் கண்ணுக்கு தெரிந்து மர்மமாய் இருப்பது இந்த சகம், சகத்தின் கட்டமைப்பு. அதனாலதான் ஒரு தனி மனிதனுடைய தீர்மானத்தை அவன் 100% சிந்தித்த வண்ணம் காண முடிவதில்லை, காணின வண்ணம் சொல்ல முடிவதில்லை, சொன்ன வண்ணம் செய்ய முடிவதில்லை, செய்ய வண்ணம் சாதிக்க முடிவதில்லை. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். அப்ப இந்த இதன் பெயரால கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மர்ம லோகம். இறையும் ஒரு மர்ம வஸ்து. அங்க அவ்வளவுதான். நம்ம இங்கு கர்மத்தை அகத்திற்குள் புரிய வந்திருக்கிறோம். இந்த களம் நமக்கு என்ன நியதியை வைத்திருக்கிறதோ, இந்த களம் நமக்கு இங்கு என்ன கர்மத்தை வைத்திருக்கிறதோ அதை இயற்றி நாம் கர்மம் மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நிலை நின்றிருக்கிறோம். இந்த 100% மனத்தின் பேராலே அறிவின் பேராலே அறியப்படுவதால் நாம் முழுக்க மெய் அறிவின் பெயரால் நாம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவ்வளவுதான். எனக்கு ஒரு கோணத்துல தெரிஞ்சிருக்கும், இது நான் கண்டது உண்மை, அவ்வளவுதான். ஆனா இந்த மலைக்கு 1000 கோடி கோணங்கள். அதே போலதான் இந்த சகமும் அப்படிதான். நான் இதை ஒரு விதத்துல கண்டிருப்பேன். நான் கண்டது உண்மை, நான் உணர்ந்தது உண்மை, அவ்வளவுதான். நான் கண்டதை உணர்ந்ததை இந்த உலகத்துல நான் சொல்லி நிலைநிறுத்த முடியாது. அது என் வேலை இல்லை. நான் கண்ட கோணம் இது, அவ்வளவுதான். இதுதான் நான் இங்க நிலைநிறுத்த வரவில்லை. ஏன்னா இங்க கோடி கோடி கோணங்கள் இருக்கு. ஏன்னா அது பெருமழையா இருக்கு. என் கண்ணுக்கு எட்டினதை நான் கண்டேன், என் புத்திக்கு சென்ற அளவு நான் உணர்ந்தேன். அப்ப அவங்களோட கோணம்ன்றது அது வேறையாதானே இருக்கும். அது அவர்களுக்கு சொந்தம் தானே. அந்த கண்கள் அவர்களுக்கு சொந்தம், அந்த கண் கண்ட காட்சியும் அவர்களுக்கே சொந்தம், அதை கருதினதும் அவர்களுக்கே சொந்தம். இப்படி கோடி கோடி விதத்தில் இருந்த பொழுதும் அது வேறு. அதை மொத்தமா காணுவதற்கு ஒருவர் இல்லை, அதை மொத்தமா உணர்வதற்கு ஒருவர் இல்லை. அவ்வளவு விரிந்து நிறைந்து இருக்கிறது. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதான் நிஜம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைச்சிருச்சு மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை அப்படின்னு ஒரு பெரிய மாமரம், அதுல ஒரு மத யானை செதுக்கப்படுகிறது. மரத்தை மறைச்சிருச்சு மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். அப்படின்னா இந்த பரம்ங்கிறது எல்லை இல்லாதது. தனக்கு எல்லை இல்லை என்று தில்லை தன்னுள் திருநடனம் புரிகிறான்ங்கிற மாதிரி இங்க எரிசடை அரசின் விரிசடை பரப்பி வான் எனக்கான். இந்த வான் விரிந்து நிறைந்து கிடக்கிறது. அவ்வளவுதான். பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். அவ்வளவுதான். இந்த புவியினுடைய பிரம்மாண்ட தத்துவம். ஏன்னா புவி இந்த அண்டத்தை கணக்கிடும் பொழுது இது ஒரு தூசு, ஒளிரும் புள்ளி, இவ்வளவுதான். அந்த புள்ளிக்குள்ள இருக்கிற சொல்லனாத தூசு நம்ம, அவ்வளவுதான். நம்ம தூசா இருக்கிறதுனால அண்டவெளியில தூசா மிதந்துகிட்டு இருக்க இந்த புவி நமக்கு பிரம்மாண்டமா தெரியுது. ஏன்னா அது நீ பிரம்மாண்டமாய் கண்டா. ஏன்னா நீ மிக மிக சிறியவன், அது பெருசு. அப்ப என் கண்ணுக்கு இந்த அண்டத்தையே காண முடியல அப்படின்னா அவ்வளவுதான். பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். பரத்தை மறைச்சிருச்சு, அண்ட பெருவெளியை மறைச்சிருச்சு இந்த புவியும் ஒரு அளவும். ஆனா இது எல்லாமே அந்த பரத்தில் அமைந்திருக்கிறது. அதுல ஒரு மீச்சிறு அங்கமா இருக்கிறது. இவ்வளவுதான் நிஜம். இப்ப இந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க எல்லாமா ஆனது என் கண்ணில் ஒரு கோணத்தில், என் கருத்தில் ஒரு கோணத்தில். ஏன்னா அவன் தனிப்பரமா இருக்கான், எல்லாத்தையுமே தனித்தனியா வைத்தான். நான் ஒரு வாசலில் அழைத்து சென்றவரை அடுத்தவரை அந்த வாசலில் அழைத்து செல்வதில்லை குமரா. இங்கு எவ்வாறு ஆகாசத்தில் இருக்கும் ஒரு நிலவு ஒவ்வொரு குலத்திலும் அங்கு தனிப்பட்ட காட்சியை தருகிறது, அது மற்ற குலத்திற்கு சம்பந்தம் இல்லை. அந்த குலத்து நிழலை நான் மேகம் கொண்டு மறைக்கும் பொழுது அந்த குலத்திற்கு மட்டும் அந்த காட்சி இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அந்த மூலமா இருந்த ஒன்று ஒவ்வொன்றிலும் நேரடியாக பந்தப்பட்டிருக்கிறது. உயிர் என்கின்ற பெயரால் நமக்கு உயிர். ஆனா அதற்கு நம் உயிருக்கு உயிரான பொருளா அது நேரடியாக அங்க இருக்கு.
இவ்வளவுதான். இந்த தன்மை நமக்கு உணர்த்தியிருக்காங்க. ஏன்னா அதுவே நாம இருக்கிறோம். நாமே அதுவாக இருக்கிறோம். நமக்கு இங்க வைக்கப்பட்டிருக்கின்ற கடமையை நீ அது ஆகு பொருள். எது ஆகு பொருள்? எதை சிந்தித்தாயோ, எதை கண்டாயோ, எதை சொன்னாயோ, எதை செய்தாயோ, நீ அது ஆகு பொருள். அவ்வளவுதான். இப்ப இதை நம்ம உணர்ந்து நமக்குள்ள ஒரு அகப்பயணத்துல செல்றது மட்டும்தானே தவிர, இறைக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா, முறை இருக்கா அப்படின்னா, குணங்குறி இல்லாதவன், குலங்கோத்திரம் இல்லாதவன். ஆமா, இப்படிதான் இந்த பரம் சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு தனி குணம் கிடையாது, தனி குலம் கிடையாது, தனி கோத்திரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாரும் அவனுக்கு சமம் தான் சொல்றேன். எல்லாத்திற்கும் பொதுவானவன் தான் சொல்றேன். அப்ப நம்ம இவர்களோடெல்லாம் பந்தப்பட்டு வாழ கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பக்தர்களா, ஒரு அன்பர்களா நம்ம இருக்கிறோம். அந்த மெய் உண்மை உணர்ந்து வந்திருப்பதெல்லாம் நம்மளுடைய அங்கங்கள், நம்மளுடைய சகோதரங்கள் அப்படின்ற நிலைப்பாட்டுல தான் நம்ம அந்த அரசிந்தனையில தான் வாழணும். ரெண்டாவது, இந்த உலகம் அப்படி உன்கிட்ட வாழுமானா வாழாதுன்னு சொல்றேன். வாழாதுன்னு சொல்றேன். ஏன்னா நீ மாற வந்திருக்கிறாய், அங்க மறை சேர வந்திருக்கிறாய். நீ தான் மாறணும், நீ தான் அவ்விதம். உனக்கு தான் அந்த பாதை திறக்கப்படும், அவர்களுக்கு திறக்கப்படாது. ஏன்னா நீ அடைந்த இந்த அறிவை அவர்களுக்கும் இந்த இறை தரும். அது தரும். அடாது செய்யும் மக்களையும் வாழ்விக்கும் அரணார் சிவ சிறப்பரணார். அவர் உனக்கு தந்த இந்த ஞானத்தை இன்னொரு நாள் அவர் மற்றவர்களுக்கும் தருவார். ஏன்னா வந்த உடனேவா இந்த உண்மையை நீ உணர்ந்துட்ட. ருசிக்கு அடிமையாகி, உணர்வுகளுக்கு அடிமையாகி, உடல் போகாதிகளுக்கு அடிமையாகி, அதுக்கப்புறமேட்டுக்கெல்லாம் ஒரு மீண்டல் என்று ஒரு தெளிதல் வந்து, இதெல்லாம் வெறும் பசியாக இருக்கிறது. அந்த தாகத்தின் வேளையில நீர் பெரிதா தெரியும், பசியின் வேளையில உணவு பெரிதா தெரியும், இந்த தேகத்தினுடைய சுகங்களின் வேளையில அது பெரிதா தெரியும். தொய்த்த பின் எல்லாம் ஒடுங்கும். ஆனா மீண்டும் அது அதே நிலையை அடையும். இந்த இயந்திரம் இயங்குற வரைக்கும் அது ஒரு மூலப்பொருளா இருக்குதே தவிர, அந்த மூலப்பொருளுக்கு அந்த இயந்திரம் இயங்குவதற்கு தேவையான மூலப்பொருளுக்கு நான் அடிமைப்பட வரவில்லை. நான் ஆதி மூலப்பொருளை சேர வந்திருக்கிறேன். ஏனெனில் நான் அதுவாகவே இருக்கிறேன். சீவனே சிவனாய் அமர்ந்திருக்கிறார். தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். பால் தான் அது. அது நெய்யென ஆக்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். இந்த உண்மையை உணர்ந்து 100% இந்த அறத்திற்கு நம்ம அடிமையாகி சத்து தர்ம நிலைப்பாட்டில் நிலை நின்று நாம் இவ்விதம்தான், இதுதான் சுத்த தந்திரம் என்பது, இதுதான் அந்த விடுதலைங்கிறது. இப்படிதான் நம்ம விடுவிக்கணும். இல்லாட்டி நம்ம இந்த உலகங்கிற அந்த இடியாப்பு சிக்கல்ல போய் மாட்டிக்குவோம். அவன் வேறையா தெரியுமா? எதிரில் ஒருவன் அவன் எதிரி என புலப்பட்டான். அதற்கு என் கருத்து தான் காரணம், மனம்தான் காரணம். அண்டை வீட்டுக்காரன் என் அண்டை வீட்டுக்காரன் தான், அவன் தான் என்னுடைய முதல் உறவினன். ஆனா சண்டை வீட்டுக்காரனாக்கியது என் மனத்தின் குண பேதங்களும் தான் சொல்றேன். ஏன்னா நான் இங்க சுயநலத்தில் ஆழ்ந்து என் தேகம் சார்ந்த என்னுடைய பந்துக்கள் தான் பெருசு, அதனுடைய நிலைப்பாடு தான்ங்கிற பெருசுங்கிற பெயரால இந்த அற்ப வட்டத்திற்குள் சொற்ப வட்டத்திற்குள் நிலை நின்று அந்த அற்புத தரிசனத்தை இழக்கிறேன். அவ்வளவுதான். இந்த வாழ்வே வேள்வி வையகமே தான் கோயில். வாழ்வுங்கிறது தனியா ஒண்ணு கிடையாது, நற்றவன் தான் சொல்றேன். இப்படிலாம் இந்த நிலைப்பாட்டுல அந்த இறை நிலையை எய்த வந்திருக்கிறோம். போயிட்டு இறைவனை காணணும், இறைவனை அடையணும் அப்படின்றதெல்லாம் பால் தேடும் நெய். அந்த வித்தை தான் சொல்றேன். பால் தேடுன்னு நெய்ய அது தேட வேண்டியதில்லை, அது அடைய வேண்டியது. அதே மாதிரி நீங்க உன்னை போய் அடைய வேண்டியது. ஆமா, சும்மா நம்ம பாட்டுக்கு இந்த சகம் ஆயிரம் ஜாலங்களை மாயை ஏற்படுத்தின மாயையில் ஆழ்ந்து இப்படியே கிடக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். இதெல்லாம் தேகமும் 2ஆம் பொருளை நம்ம உணராத வரைக்கும் ஒரு பொருள் நமக்குள் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம பாட்டுக்கு நம்மளும் ஒரு சகஜமான வாழ்ந்துட்டு போறதுக்கு வந்திருக்கிறது. நம்ம ஒன்றும் சருகுகள் இல்லை. சரித்திரம் படைக்க வந்திருக்கும் வித்தையை அகத்தில் உடைய வித்து நீங்கள் என உணருங்கள். ஆமா, அதன் பெயரால நிலை நின்று இருங்கள். சும்மா சருகெனவும் நீங்கள் ஆகலாம், சரித்திரம் எனவும் ஆகலாம். சரித்திரம் என்பது சிரம் தண்ணில் நீங்கள் சீவிட்டு சிரஞ்சீவியாய் விற்றிருக்கும் வேளையில் நீங்கள் அந்த சரித்திரத்தை அலங்கரிப்பீர்கள். அந்த ஏடு இங்கில்லை, அங்கு இருக்கிறது. இங்கு ஏடுகள் விலை கொடுத்து வாங்கப்படுகின்றன. அங்கு தவத்தின் பெயரால் மட்டுமே ஏடுகளில் உங்கள் பெயர் பதிக்கப்படுகிறது. ஆமா, இந்த உலகத்துல என் நிலை இழந்தாலும் மனமே நீ உன்னிலை இழக்காது. இந்த சகம் பலதை தந்திருக்கும், பலதை தராம இருந்திருக்கும். உன்னுடைய விருப்பத்தை முடக்கியிருக்கும். அவ்வளவுதான். இதெல்லாம் இது பெருசுபடுத்த வேண்டியதில்லை. எல்லாம் வாழ்வின் ஒரு அங்கம். இதெல்லாமே கடந்துதான் நம்ம அது சேர வந்திருக்கிறோம். பிறவி பெருங்கடல் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இங்கு வாழ்றதுதான் பெருசு. மனம் தாழ்ந்திருங்கள்.
உங்களுக்குள் ஆழ்ந்திருங்கள், வாழ்வித்து வாழ்ந்திருங்கள். அப்பதான் வாழ்வின் தத்துவம் உணர்ந்தவராவீர்கள். உங்களுடைய நீங்க புறத்தை திரிய திரிய நீங்க ஒரு வாழ்வை அடையவே முடியாதுங்கிறது தெரிஞ்சுங்க. புறங்கிறது நீங்க கண் கொண்டு காணுவதில்லை என்று செல்வங்களே. அகம் அகம் என சொல்லப்படுகிறது, உன் தேகமே புறம் என சொல்லப்படுகிறது. புறத்தை புறத்தே வை, புறத்தை புறத்தே வை. அவ்வளவுதான். நீ அகத்தில் நிலை நின்று இந்த அகம் சென்ற பின் அது ஒரு சிவோகம் அழைத்து செல்லும். அதற்கும் ஒரு அகம் உண்டு. அங்கு நீ அடங்கி ஒடுங்க வேண்டியவனாய் இருக்கிறாய். சொல்லி புரிய வைக்க முடியாது. அன்பிலிருந்து விலகாதிரு, இயல் இன்பத்திலிருந்து விலகாதிரு, இயல் ஆனந்தத்திலிருந்து விலகாதிரு. உன் உயிரினுடைய மூல உடமையாய் அது இருக்கிறது. சித்த சுத்த சிசுவாய் உன்னை வைக்கப்படும் பொழுது பசித்தால் அழுவாய். இங்க ஒவ்வாமை, உடல் மன ஒவ்வாமை வந்தால் அழுவாய், வலித்தால் அழுவாய். மற்றபடி நீ சதானந்தத்தில் தான் விற்றிருப்பாய். விளையாட கொடுத்த வையகம் மீது உணர்ந்திருப்பாய். வரமடா வையகம் வாழ்ந்துதான் பாரின் நீ பாட்டுக்கு ஆனந்தமா விளையாட வந்திருப்பாய். கொண்டாட கொடுத்த குவளையம் என்பதை உணரும் குமரனாய் இருந்திருப்பாய். இதுதான் சத்தியம். அதற்கு மட்டும் இந்த பருவ மயக்கம், இந்த சகம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற கட்டமைப்புகள். ஆமா, அந்த ஆசைங்கிற கயிறுல நம்மளை உழல விட்டு நம்ம பாட்டுக்கு ஆசை அளவு இன்பத்தை தொலைத்தவர்களா இருக்கிறோம். ஆனா ஆசை விட விடதான் இன்பன்றதை உணராம நம்ம பாட்டுக்கு எல்லையில்லாத ஆசையை இன்பத்தின் மீது கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இல்லை என் செல்வங்களே. நீ நிராசையில் லயிக்க பழகுங்கள். ஆமா, நிராசை பழகிவா, நிராசை பழகவா. இதுதான் தத்துவம். இதற்கு நீ தயாரா இல்லாம நீங்க எதையுமே அடைய முடியாது. ஆசை அளவு அவஸ்தைப்பட்டவன் நீ, பற்றளவு பதட்டப்பட்டவன் நீ, இச்சை அளவு இம்சைப்பட்டவன் நீ. இதெல்லாம் துறந்து வா. ஒன்றுமே இல்லை. மாயை ஏற்படுத்தின மாயை. சும்மா அதெல்லாம் ஜாலங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை என் செல்வங்களே. அறமறவாதீர், சத்திய தர்மம் மறவாதீர், மனிதம் மறவாதீர். சகம் வாழ்வுங்கிற ஒரு புனிதத்தை மறந்துடாதீங்கன்னு சொல்றேன். பன்றியும் வாழ்கிறது, பசுவும் வாழ்கிறது, ஈயும் வாழ்கிறது, நீக்களும் வாழ்கிறது. அவ்வளவுதான். ஆமா, ஆனா எல்லாத்துக்கும் உயிர் இருக்குன்னு சொல்றேன். அதே போலதான் உனக்குள்ளாரையும் நீ நரனுருவில் வந்திருக்கிறாய். நீ மேலானதை தேடு, உத்தமமானதை தேடு, இந்த சகம் போற்றுவதை தேடு. சின்ன சின்ன சிற்றின்பத்திற்காக பின்னால் வருகின்ற பேரின்பத்தை இழந்து விடாதீர்கள் என் செல்வங்களை. இங்கு சொல்வதற்கு ஞான பாடமே இல்லை. எதுக்கு ஞான பாடம் தேவைன்னு சொல்றேன். என்ன தவம்னா என்ன? செயல் இருக்க வந்த தவம். அவ்வளவுதான். ஒரு சவத்தை சவம்னு உணர்த்துறதுக்காக வந்ததுதான் சொல்றேன். செயலை செயலால் முடக்கி இங்கு செயலற்றவன் ஆக்குவதுதான் தவம். நான் என்பது செயலால் நிறைந்திருக்கிறது. அதை வதம் செய்து இங்கு சவமாக்குவதுதான் வித்தையாக இருக்கிறது. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. கோடி கோடி முறைகள்ல கோடி கோடி ஞானத்தை சொல்லிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவனை சொல்லிவிடவில்லை. 7 கோடி மந்திரங்களும் நீர்மேல் இழுத்தேங்கிறான். 8 சுரக்கை கரிசமைக்கு 8 சுரக்காய் கரிசமைக்கு உதவாதுங்கிறான். எத்தனை கோடி முறைகள் கூறிவிட்டார்கள். இன்னும் அவனுடைய உள்ள வழியை கூற முடியவில்லை. அதனால்தான் வெளியே நீ பெறுவது எல்லாம் உபதேசம், நீ செல்ல இருப்பதும் உள்ள தேசம் என்பதை மறந்து விடாதே குமரா. அது வெறும் காலணி மட்டும்தான். அந்த கரடு மெருடுகளை கரடு கல்களை முள்களை அந்த பள்ளத்தாக்குகளை அந்த வழி பாதைக்கேடுகளை கடப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற காலனி தான் அந்த உபதேசம். தவிர உன் சிரத்தை அலங்கரிக்கும் கிரீடம் இல்லை என்பதை மறந்து விடாதே. உன்னை வதம் செய்யறது தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. இது உபதேசம் தான் சொல்றேன். இந்த காலனி கருவறை உள் வருவதில்லை. கருவறைக்கு வெளியே கிடைத்தது கருவறைக்கு வெளியவே கலட்டி வைக்கப்படும். நீ செல்ல இருப்பது உள்ள தேசம். அவ்வளவுதான். அந்த அளவு அதை மதிச்சா போதுமானது. சும்மா ஆழ்ந்து கிடக்க வேண்டியதில்லை. நம்ம கொள்கையாளனை கொண்டாடிட்டு கொள்கையை குப்பையில போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க கோமாளிகளுக்கு இல்லை ஞான கல்வி. கொள்கையாளனை தள்ளி வை. அவனுக்கு ஒருத்தன் தந்தான், அவன் இந்த உலகத்துக்கு தரணுங்கிறது விதி. முடிந்தது. என்னை பெற்றான் ஒருவன், நான் ஒரு தர்மத்தை பெற்றெடுக்கிறேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதை நம்ம உணர்ந்துட்டு நம்ம அந்த கொள்கையை கடைபிடித்து நம்ம பயணிக்கணுமே தவிர கொள்கையாளனை கொண்டாடி கோமாளிகளான உலகு இது. அவ்வளவுதான். கொள்கைக்காக தான். திருவள்ளுவனை கொண்டாடாதே. திருவள்ளுவன் சொன்ன சொல்லை கொண்டாடு. அவ்வளவுதான். அங்குதான் அவர் வாழ்கிறார். அதுதான் அவருடைய இயல்பு. அந்த இயல்பு தான் சொல்லாக்கி வைத்திருக்கிறார். ஆம் செல்வங்களே. அதனால நம்ம சில மெய் உண்மைகளை புரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம கொள்கையாளர்களை மட்டும் கொண்டாடிட்டு அவர்கள் சொன்ன தத்துவங்களை, அங்கு நியதிகளை, அந்த மறைகளை, தமிழ் மறைகளை புறந்தள்ளிடக்கூடாது. நமக்கு அதுதான் முக்கியம்னு சொல்றேன். ஏன்னா அது ஏன் அந்த நபரா கருதுற, அது இறை எனவே கருதிக்கொள். அந்த ஒரு இறைங்கிற முகவரியை அவர்களுக்கெல்லாம் அழித்துட்டு அந்த கொள்கையில் நிலை நின்றுங்கள். சும்மா
அதை கொண்டாடி இதை கொண்டாடி அதெல்லாம் கொண்டாடாதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு உயிர் இருக்கிறது. நீங்கள் சுத்த தந்திர விடுதலை பெற்ற ஒரு சுயாத்ம வைபவ மேடை இது. அவ்வளோதான். அந்த தன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகாசம் போல வாழுங்கள். சும்மா கண்ட விஷயாதிகளுக்கு ஆட்பட்டு அடிமைப்பட்டு வராதிங்க. ஆனால் இதெல்லாம் சூழ்ந்திருக்குன்னா இதெல்லாம் நடக்கும். இதுலலாம் நீ எதுவும் ஆழ்ந்து செல்ல வேண்டியது எல்லாம் கடந்து செல். எதுவும் கடந்து செல்லும், நீயும் கடந்து செல்வாய், உன் தேகமும் உன்னை கடந்து செல்லும். தேகம் 2ஆம் பொருள் என நினைத்துக்கொள். அங்கு சித்தத்தில் ஒன்று இருக்கிறது, அது சிவமயமாய் இருக்கிறது. அவ்விதத்தில் நீ ஒடுங்க இருப்பவன். தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். ஆம் செல்வங்களே, அதனால இது ஒரு அற்புத வாழ்வு. ஆனந்தமாய் வாழ்ந்து வையுங்கள். ஆமா, நீங்க ஒரு சுதந்திரத்தையும் விடுதலை உணர்வு அடைந்தா மட்டும்தான் உன்னுடைய மூல உருவமான அன்பு இன்பு ஆனந்த நிலையை அடைய முடியும். இல்லாட்டி வக்ர உக்ர விரோத துரோக குரோதாதிகளில் வீழ்ந்து பழி பாவம் இழிவாவம் தவறு குற்றம் இப்படியே தீய இயல்பினாய் ஆகிவிடுவீர்கள். இல்லை, நீங்கள் ஒரு சொக்க தங்கம். உங்கள் உயிரில் சொக்கி போங்கள். நீங்கள் ஒரு மெய் உண்மையை அடைவீர்கள். சிவன்